ஹலோ எவ்ரிவன், நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுடைய மெயிலுக்கு அனுப்பிடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரௌசருக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா photoAI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோக்காரங்க பெர்ஸ்பெக்டிவ்லி சொல்கிறேன், கிளைண்ட் நாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபோட்டோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபோட்டோக்காரங்க என்ன பண்ணணும்னா ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். மேரேஜா இல்லை என்ன ஃபங்க்ஷனோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பெய்டு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு QR கோடு வந்துடும். அந்த QR கோடை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம ஃபங்க்ஷன் வீட்டில் வைப்போம். அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சதுக்கப்புறம் நாம் அதை ஸ்கேன் பண்ணுவோம். கிளைண்ட்டாகிய நாம் அதை ஸ்கேன் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அது எடுத்துக்கும். நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு நம்ம ரெஜிஸ்டர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளோட ஃபேஸை கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? இந்த கேப்சர் பண்ணதை வச்சு தான் நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம மெயிலுக்கு அனுப்பிடும். பண்ணோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கு நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுது. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஃபேஷியல் ரெகக்னிஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.